கண்ணியத்திற்கும் சந்தோஷம் மரியாதைக்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இறை நல் அடியார்களே, ஹிஜ்ரி 1447 வருடம் இஸ்லாமிய இனிய புத்தாண்டு இந்த ஹிஜ்ரி 1447 வருட ஹிஜ்ரி ஆண்டு நமக்கு இறைவன் புறத்திலிருந்து இறை அருளையும் இறைவனுடைய இறை உதவிகளையும் நம்மவர்களுக்கு அதிகம் வல்ல ரப்புல் ஆலமீன் தந்து அருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவன் இறையை மறையிலே அழகாக சொல்லி காண்பிக்கின்றார். இறைவனுடைய கணிப்பில் இறைவனுடைய பார்வையில் வருடத்திற்கு 12 மாதங்கள். அந்த 12 மாதங்களில் இறைவனுடைய மாதங்கள் 4 மாதங்கள். இறைவனால் சந்தேகப்படுத்தப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட இறைவனின் மாதம் என்று சொல்லக்கூடிய மாதங்கள் 4 மாதங்கள். முஹர்ரம், ரஜப், துல்காதா, துல்ஹிஜ்ஜா. அந்த அடிப்படையில் நாம் இன்றைய தினம் ஹிஜ்ரி 1447 ஆண்டுடைய துவக்கம், ஹிஜ்ரி ஆண்டுடைய துவக்கத்தின் முதல் நாள். அதுபோன்று இஸ்லாமிய வருடங்களில் மாதத்தின் துவக்கமான முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதம், முஹர்ரம் மாதத்தினுடைய முதலாம் நாள். இதிலும் சிறப்பாக வெள்ளிக்கிழமை நன்னாள், நாட்களுக்கெல்லாம் தலைமை நாள், சையதுல் ஐயாம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளில் ஹிஜ்ரி ஆண்டுடைய துவக்கம் அமைந்திருக்கிறது. வல்ல ரப்புல் ஆலமீன் இனிதாய் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய இந்நன்னாளில் துவங்கக்கூடிய இந்த ஹிஜ்ரி ஆண்டில் நம் அனைவர்களுக்கும் எல்லாம் வல்ல ஏக இறைவன் அவன் புறத்திலிருந்து நமக்கு நோய் நொடி இல்லாத உடல் ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வங்களையும் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்மவர்களுக்கு தந்து அருள்வாராக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக கலீல் என்றால் நேசர், இறைவனின் நண்பர். கலீல் அவர்களுடைய தியாகம் உலகத்தின் சாதனை. உலகம் உள்ளளவிலும் கியாமத் நாள் வரையிலும் அவர்களுடைய சாதனை அது பேசப்பட்டுக் கொண்டிருக்கும். கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகம் உலக சாதனை. இறுதியாக அனுப்பப்பட்ட ஹபீபுல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஹபீப் அவர்கள் செய்த தியாகம் இறைவனுக்காக. அந்த சாதனை தீனின் சாதனை. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பார்க்கின்றோம் இன்றைய காலகட்டத்திலே வாழக்கூடிய மக்கள் யாராவது இருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, இது போன்ற அந்த புத்தாண்டுகளை கோலாகலமாக அதனை சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். அதுபோன்று இஸ்லாமிய புத்தாண்டும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு சடங்கு அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய புத்தாண்டு இதிலே பலரது வியர்வைகள், பலரது உழைப்பு, பலரது
அர்ப்பணிப்புகள் அடங்கியதுதான் இந்த ஹிஜ்ரி. அந்த அடிப்படையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்காக தான் பிறந்த தான் நேசித்த அந்த மண்ணை, அந்த பெருநகத்தை இறைவனுக்காக தியாகம் செய்து அங்கிருந்து அவர்கள் வெளியேறுகின்றார்கள். மக்கமா நகரிலிருந்து மதீனாவை நோக்கி அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்றார்கள் இறைவனுக்காக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்காக செய்த அந்த தியாகம், அந்த ஹிஜ்ரத்தில் இருந்துதான் இஸ்லாம் மிகவும் வேகமாக அது பரவ செய்தது, வேகமாக பரவியது. இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்ததற்கு மிக முக்கிய காரணம் அந்த ஹிஜ்ரத் பயணம். அந்த கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம். ஆனால் தான் பிறந்த, தான் நேசித்த, தான் வளர்ந்த அந்த மண்ணை விட்டு அவர் வேறு ஒரு ஊருக்கு செல்கின்றார் என்றால் அது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கும். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அதாவது உதாரணத்திற்கு, நாம் பள்ளிக்கூடத்தில் அல்லது காலேஜில் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பள்ளிக்கூடத்திலே 12ஆம் வகுப்பு முடிகின்ற தருவாயிலே அந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பிரியா விடை, ஒரு நிகழ்வை ஒன்று நடத்துவார்கள். அந்த பிரியா விடை நிகழ்ச்சியிலே ஒவ்வொருவரும் எதற்காக அந்த பிரியா விடை, இந்த 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் அடுத்தடுத்து நாம் எல்லாம் ஒன்றாக ஒன்று சேர்ந்து இருக்குகின்றோம். இனி நாம் எந்த ஊரில், எந்த நாட்டில், எந்த தேசத்தில் நாம் இருப்போமோ நமக்கு தெரியாது. அந்த பிரியாவிடை நிகழ்விலே அந்த பிரிந்து செல்லக்கூடிய மாணவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் கசிந்து வழிகின்ற அந்த நிலைகளை நாம் அனைவர்களும் நன்றாக பள்ளிக்கூடங்களிலே காலேஜிலே படித்தவர்களுக்கு அந்த அருமை பெருமைகள் நமக்கு தெரியும். அதோடு மட்டுமல்ல, ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளிக்கூடத்திலே வேலை பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு நீண்ட காலமாக அந்த ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடத்திலே வேலை பார்த்திருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் திடீரென்று ஏதோ ஒரு மாற்றம் காரணமாக அவர்கள் பணி முடிந்து அந்த ஆசிரியர் செல்லுகின்றார், வேறு ஊருக்கு அந்த ஆசிரியர் மாற்றப்படுகின்றார்கள். என்னாலும் அப்பொழுதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அந்த ஆசிரியர்கள் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடு, அந்த ஆசிரியர் தங்களிடமிருந்து பிரிந்து செல்வதை அவர்களால் தாங்கிக் கொள்ள இயலாமல் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். அதுபோன்று ஒரு மனிதர் தான் பிறந்த, தான் வளர்ந்த, தான் நேசித்த அந்த மண்ணை விட்டு, அந்த பிறந்தகத்தை விட்டு அவர்கள் கிளம்பி செல்கின்றார்கள் என்றால் எவ்வளவு வேதனையாக இருக்கும். அந்த உள்ளத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தியாகங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தியாகம், தியாகங்களுக்கெல்லாம் மிக உயர்ந்த தியாகம், உன்னதமான தியாகம் இதுதான். இதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்காக, இந்த தீனுக்காக, இந்த மார்க்கத்திற்காக தான் பிறந்த அந்த மண்ணையே அவர்கள் பிறந்தார்கள். அந்த மண்ணிலிருந்து அவர்கள் வெளியேறினார்கள் மதீனாவை நோக்கி. கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு பிறகுதான் இஸ்லாம் மிகப்பெரியதொரு வளர்ச்சியை அது கண்டது.
இஸ்லாம் வளர்வதற்கு, இஸ்லாம் வேகமாக பரவுவதற்கு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த தியாகம், அந்த தியாகத்தின் வெளிப்பாடு, அதுதான் இன்று ஹிஜ்ரி 1447 ஆண்டிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹிஜ்ரத் என்பது மிக சாதாரணமாக அது நமக்கு கிடைத்து விடவில்லை. நாம் எல்லாம் இன்றைக்கு முஸ்லிமாக, மூமின்களாக, நல்லடியார்களாக இன்றைய தினம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் இந்த ஹிஜ்ரத் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இஸ்லாமியர்கள் ஹிஜ்ரி ஆண்டை தான் நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் உலகத்திலே அதைத்தான் உண்டு கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்மிடத்திலே, நம்முடைய சகோதரர்களிடத்திலே, இஸ்லாமிய மக்களிடத்திலே எத்தனை மக்களுக்கு இன்றைக்கு இஸ்லாமிய புத்தாண்டு ஹிஜ்ரி ஆண்டினுடைய துவக்கம் அப்படிங்கிறது எத்தனை நமக்கு தெரியும்? எதுவும் நமக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு சில நபர்களுக்கு தெரியலாம். இறையில்லத்தோடு, இபாதத்தோடு, மார்க்கத்தோடு, தீனோடு என்றும் எப்பொழுதும் தொடர்பாக இமாம்களோடு, ஆளுங்களோடு, இந்த ஞாபகத்துடைய பணியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய மக்களில் ஒரு சில மக்களுக்கு கூட இணைந்திருக்கலாம், இது தெரிந்திருக்கலாம். 100% மக்களுக்கு இன்று ஹிஜ்ரி பிறப்பா, இன்னைக்கு புத்தாண்டா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவு கூட இன்னைக்கு மக்களிடம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாம் எல்லாம் எவ்வளவுதான் ஆங்கில நாட்காட்டிகளை நாம் உபயோகப்படுத்தக் கூடாது, அதிலே அதை உபயோகிப்பதனால் அது காவலர்களுடைய பெயர்கள் தான் அதிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சொல்வதற்கு, அதை நாம் சொல்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருக்கு நெருங்கி விடுகின்றோம், நிராகரிப்புக்கு நெருங்கி விடுகின்றோம். அதில் வரக்கூடிய அந்த ஆண்டில் மாதத்தினுடைய ஆண்டுகளுடைய பெயரும் மாதத்தினுடைய பெயர்களும் மாற்று மதத்தை சேர்ந்த கடவுளர்களின் பெயர்களைத்தான் அதில் சூட்டப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்று நாம் வழக்கத்திலே நாம் பயன்படுத்திக் கொண்டு வருகின்றோம். எத்தனை ஜும்மாவுடைய உரைகளிலும், ஜும்மாவுடைய மேலைகளிலும் இவைகள் மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைக்கப்பட்ட போதிலும் நாம் அதை விடுவதாக இல்லை. ஹிஜ்ரி ஆண்டு நம்மிடத்திலே புழக்கத்தில் இல்லை. நம்ம வீட்டிலே ஒரு விசேஷம் என்றால் அதன் மேலே தெளிவாக பெரிய எழுத்திலே அந்த ஆங்கிலத்தினுடைய, தமிழுடைய அந்த ஆண்டுகளின் மாதங்களின் பெயர்தான் அதிலே உதவி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இஸ்லாம் ஆண்டும் அந்த மாதமும் பிராக்கெட்ல சின்னதாக தான் போட்டிருப்பாங்க. நம்ம அந்த மேலைதான் பார்க்கணும். ஹிஜ்ரி, இந்த ஹிஜ்ரி என்று சொல்லக்கூடிய இந்த வரலாறு நெடிய வரலாறு இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா நகர் நோக்கி ஹிஜ்ரத் சென்றார்கள். அதற்கு முன்பும் எல்லா நபிமார்களும் இறைவனால் அனுப்பப்பட்ட, இறைவனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், அனைத்து நபிமார்களும் ஹிஜ்ரத் செய்திருக்கின்றார்கள் என்கின்ற வரலாறை நாம் பார்க்கின்றோம். நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக் நாட்டிலிருந்து ஷாம் நாடு நோக்கி ஹிஜ்ரத் பயணம் சென்றுள்ளார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ர் நாட்டிலிருந்து ஷாம் நாட்டிற்கு அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் சென்றிருக்கின்றார்கள். அதற்கடுத்தாற் போல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் செல்வதற்கு முன்பாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாத்தினுடைய மூன்றாவது கலீஃபா, இஸ்லாத்தினுடைய மூன்றாவது கலீஃபா உஸ்மான் அல்-கனி என்று சொல்லப்படுகின்ற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய அருமை துணைவியா ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடன் அபிசீனியா நாட்டிற்கு
12 ஆண்கள் 4 பெண்கள். இவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே ஹிஜ்ரத் பயணம் சென்றிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹிஜ்ரத் பயணம் என்பது இதிலே மிகப்பெரிய உழைப்பு, சஹாபாக்களுடைய உழைப்பு, இந்த தீனிற்காக, மார்க்கத்திற்காக, இந்த ஈமானிற்காக தான் கொண்ட அந்த ஈமானை அதிலே நிலைத்து நிற்பதற்காகத்தான் இந்த ஹிஜ்ரத் பயணமும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவை ஒழித்து அந்த கலிமாவிலே நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் ஹிஜ்ரத்தினுடைய உன்னதமான நோக்கமாகவும் இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த கலிமாவுக்காக வேண்டித்தான் மக்காவிலிருந்து மதீனா நகர் நோக்கி ஹிஜ்ரத் சென்றார்கள். மக்காவிலே இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை, ஓரிரை கொள்கையை எடுத்துரைத்தார்கள். அங்கே மக்களுக்கு, அந்த மக்கமா நகர் மக்கள் பலவிதமான தொல்லைகளையும் பலவிதமான இன்னல்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். எதற்காக? இந்த ஒரு வார்த்தையை சொன்னதற்காக வேண்டித்தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சொன்னதற்காக அந்த மக்கள் அந்த நபியை அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றினார்கள். அந்த கலிமாவுக்காக வேண்டித்தான். அந்த கலிமாவுடைய வாழ்க்கை நம்மிடத்திலே வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களும் இந்த ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டார்கள். அந்த அடிப்படையிலே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் திருமறையிலே அழகாக சொல்லி காண்பிக்கின்றான். அப்துல்லாஹ் இப்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா நகர் நோக்கி சில சஹாபாக்களோடு ஹிஜ்ரத் பயணம் செல்கின்றார்கள். இந்த ஈமானை பாதுகாப்பதற்காக, இந்த ஈமானை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக அப்துல்லாஹ் இப்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடன் சில சஹாபா தோழர்களும் என்ன செய்கின்றார்கள்? ரோமானிய நாட்டிற்கு அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் செல்கின்றார்கள். அப்படி அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் செல்கின்ற பொழுது ரோமானிய அந்த பேரரசனுடைய ரோமானிய பேரரசினால் அந்த காவலர்களால் அவர்கள் சிறை பிடிக்கப்படுகின்றார்கள். சிறைப்பிடிக்கப்பட்டு ரோமானிய நாட்டு, கிழக்கு ரோமானிய நாட்டு மன்னர் அரசர் முன்னிலையிலே அப்துல்லாஹ் இப்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு போய் நிறுத்துகின்றார்கள். நிறுத்தியவுடன் அந்த அரசர் கேட்கின்றார், சொல்லுகின்றார், நான் எனது மகளை உனக்கு மணமுடித்து தருகிறேன், எனது நாட்டிலே பாதியை உனக்கு தருகின்றேன். நீ கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கையை, ஓரிடை கொள்கையை நீ விட்டுவிட வேண்டும், விட்டுவிட்டு எங்களுடைய மார்க்கத்தில் நீ இணைய வேண்டும் என்பதாக அந்த கிழக்கு ரோமானிய பேரரசு மன்னர் இவ்வாறு கூறுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காலகட்டத்திலே, இந்த உலகிலே நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ நபர்கள், எத்தனையோ இளைஞர்கள் தங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் என்பதாக தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு பெண் கொடுக்கக்கூடியவர்கள், அந்த பெண் கொடுக்கக்கூடிய பெண்ணை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அந்த மாப்பிள்ளைகளிடத்திலே சில தகுதிகள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஒரு பெண் ஒரு சாதாரணமா நினைச்சிருந்த கிடைக்கிறார். அப்படிப்பட்ட இந்த நாளிலே இப்படி ஒருத்தர் சொல்றாரு, நான் என் பெண்ணை தார உனக்கு, நீ என்ன செஞ்சது, நீ கொடுக்கக்கூடிய அந்த கொள்கையை, அந்த ஓரிடை கொள்கையை நீ விட்டு விடு என்று சொல்லுகின்றார். நம்முடைய நிலைமையை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒருத்தர் பெண்ணே கிடைக்கல, அப்படியா, இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. யாரு கேட்டாலும் பெண்ணு தர மாட்டேங்கிறாங்க, பெண்ணு தரவேங்கிறாரு, பரவாயில்ல, எப்படி பெண்ணு தரவேங்கிறாரு, பரவாயில்ல அப்படி நினைச்சிருவாங்க. இன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலைகள் இப்படித்தான், இளைஞர்களுடைய நிலைமைகள்
இருந்து கொண்டிருக்கிறது. இளைஞரிடத்திலே மார்க்கம் இல்லை, இளைஞரிடத்திலே தீன் இல்லை. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். ஆக இன்றைய காலகட்டத்தின் நிலைமை அப்துல்லாஹ் உதைபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொன்ன உடனே அவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள்? சற்று யோசிக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். சொன்னார்களா? இல்லை. சொன்னார்கள், உன் மகள் வேண்டியதில்லை, உன் நாட்டை பாதி இல்லை, இன்னும் நாட்டை போன்று எத்தனை எவ்வளவு பல மடங்கு இந்த அரபக தேசத்தையும் நீ எனக்கு கொடுத்தாலும் கூட நான் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈமானை, இந்த ஓரிரை கொள்கையை நான் ஒரு பொழுதும் ஒரு நாளும் நான் இழக்க மாட்டேன், விடமாட்டேன் என்பதாக இழக்க தயாரில்லை என்று நான் அப்துல்லாஹ் அன்ஹு கூறினார்கள். அதற்கு பிறகு அவரோடு விடவில்லை. அந்த அரசர் அவர்களை ஒரு பெரிய சிறுவையிலே கொண்டு போய் அடையப்படுகின்றது. அரண்டு நின்று அவருடைய 2 கால்களுக்கு மத்தியிலே அம்புகளை எய்கின்றார். அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. அவர்களோடு பிடிக்கப்பட்ட சஹாபா தோழர்களின் ஒரு தோழரை ஒரு சட்டியை நெருப்பிலே தூக்கி வைத்து, சட்டியிலே நெருப்பிட ஒரு சட்டி நெருப்பை மூட்டி அந்த சட்டி நெருப்பில நெருப்பில் வைக்கப்பட்டிருக்கு. அந்த நெருப்பில் வைக்கப்பட்ட அந்த சட்டி எப்படி இருக்கும்? வெறும் சட்டி அப்படி கொதிக்கும். அதை கொதிக்கக்கூடிய அந்த சட்டியிலே இவர்களோடு வந்த ஒரு சஹாபிய தோழரை அதை தூக்கி என்ன செய்யறார்? அந்த அரசர் போடுகின்றார். அவருடைய உடல் அப்படியே சின்ன பின்னமாக சிதைந்து விடுகின்றது. எலும்பு கூண்டாக அது மாறி விடுகின்றது. இந்த காட்சியை காட்டுகின்றார்கள். அவரோடு விட்டுவிடவில்லை. இவர்களை தூக்கி அந்த ஒதுக்கக்கூடிய அந்த சட்டியிலே போடுவதற்காக அந்த மன்னர் தூக்கி வைத்திருக்கிறார். வைத்திருக்கக்கூடிய அந்த மன்னரை தூக்கி வச்ச உடனே அப்துல்லாஹ் அவர்கள் அப்படியே அழுகின்றார்கள். கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கின்றார்கள். இதை பார்த்தவுடன் அரசருக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு விட்டது போல் தெரிகின்றது. அவர் இறக்குங்க என்பதாக சொல்லி இறக்கி ஏன் அழுதாய் என்பதாக கேட்கப்படுகின்றது. சொல்வார்கள், அந்தவர்கள் எனது ரோமம் அளவுக்கு, எனது முடி ரோமம் அளவுக்கு, எண்ணிக்கை அளவுக்கு இடத்திலே உயிர் இருந்தால் அத்துணை உயிரையும் நான் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னிடத்தில் இருப்பது ஒரே உயிர் தான். என்னுடைய ரோம எண்ணிக்கை அளவுக்கு உயிர் இல்லையே என்பதை நினைத்து எண்ணி நான் வருந்தி அழுகின்றேன் என்பதாக அப்துல்லாஹ் அன்ஹு சொன்னார்கள் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதோடு அவர் விட்டுவிடவில்லை. பல நாட்களாக அவர்களை உணவு இல்லாமல், குடிபானம் இல்லாமல் சித்திரவதை செய்கின்றார். ஒரு மனிதர் பல நாட்களாக பட்டினியாக கிடக்கிறார். தண்ணி ஒரு சொட்டு தண்ணி ஒரு நாட்கள் படல. அப்படிப்பட்ட நேரத்திலே இங்கு உண்டே நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதர் உண்ண உணவு இல்லை, குடிப்பதற்கு பானம் இல்லை, மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குகிறார். அந்த நேரத்திலே இறைவனால் தடை செய்யப்பட்ட ஒரு உணவு அங்கு இருக்கிறது என்றால் அதை உண்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. எதற்காக? அவர் உயிரை பாதுகாப்பதற்காக. இதை சாப்பிட்டு ஒரு உயிர் வாழ்நாளிப்பார்கள். இந்த நிலையிலே அப்துல்லாஹ் அங்கவர்கள் இந்த நிலையில் இருக்குகின்றார்கள். நான் மார்க்கம் அனுமதித்த போதிலும் அவருக்கு முன்னிலையிலே இறைவனால் தடை செய்யப்பட்ட அந்த இறைச்சி துண்டை கொண்டு வைக்கப்படுகின்றது. அவர்கள் சாப்பிட மறுத்து விட்டார்கள். சொல்லுவார்கள், இதை சாப்பிடுவதன் மூலமாக உனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றால் அந்த மகிழ்ச்சியை தருவதற்கு நான் தயாராக இல்லை என்று உயிர் இருந்தாலும் இந்த உணவை உண்பதற்கு நான் தயார் இல்லை என்று சொன்னார்கள் என்றால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்திற்காக இந்த ஈமானை பார்ப்பதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவருடைய சத்திய சஹாபாக்கள் தோழர்களும் சரி, எவ்வளவு பெரிய இன்னல்களையும் எவ்வளவு பெரிய தொந்தரவுகளையும் அவர்கள் சந்தித்துள்ளார்கள், சகித்துள்ளார்கள்.
கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடைசியிலே அந்த அரசர் அவருடைய மனம் இறங்கி விடுகின்றது. கடைசியிலே அவர் ஒரு காப்பீர், அவர் யாரு? ஒரு காப்பீர். ஒரு சொல்லுவாரு, எனது தலையை நீ முத்தமிட வேண்டும், எனது தலையை நீ முத்தமிட வேண்டும் என்பதாக. அப்பதான் அனுபவர்கள் சொல்லுவார்கள், நான் முத்தமில்லை, ஆனால் என்னோடு சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை தோழர்களையும் நீ விடுவித்து விட வேண்டும். அதற்கு நீ ஒப்புக்கொண்டால், அதற்கு நீ சரி என்று சொன்னால் நான் உன் தலையை முத்தமிடுகின்றேன் என்பதாக சொல்லி, அதற்கு ரோமானிய கிழக்கு ரோமானிய பேரரசர் இந்த மன்னர் ஒப்புக்கொள்கின்றார். அவர்கள் அவருடைய தலையை, காப்புடைய தலையை முத்தமிடுகின்றார். அப்ப முத்தமிட்டு தன்னோடு சிறைப்பிடிக்கப்பட்ட ஹிஜ்ரத்துக்காக சென்ற அந்த தோழர்களை அவர்களுடன் சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த சாபிய தோழர்களை கிழக்கு ரோமானிய பேரரச மன்னர் விடுவித்து விடுகின்றார். மதினமா நகர் நோக்கி அங்கவர்கள் வந்து சேருகின்றார்கள். வந்த உடனேயே அங்கவர்கள் அங்கு கூடியிருக்கக்கூடிய அத்தனை சகாபாக்களையும் பார்த்து சொல்வார்கள், தோழர்களே, நாம் அனைவரும் அங்கவுடைய தலையை முத்தமிட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதாக சொல்லி அவர்களை முதலாக முத்தமிட்டார்கள் என்று நாம் தப்சீரிலே விரிவுரையாக காண்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட தியாகங்களுக்கு பின்னாடிதான் நாம் இன்றைக்கு முஸ்லிமாக பூமிங்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஹிஜ்ரத் என்பது அது சாதாரணமானது அல்ல. அது பலரது உழைப்புகளும், பலரது வியர்வைகளும், பலரது அர்ப்பணிப்புகளும் கொண்ட தியாகத்தின் வெளிப்பாடுதான் இந்த ஹிஜ்ரி. அந்த அடிப்படையில் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரி ஆண்டில் நாம் ஒவ்வொருவரும் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது இஸ்லாத்திற்காக, இந்த மாற்றத்திற்காக நாம் செய்யக்கூடிய ஹிஜ்ரத்து என்ன தெரியுமா? நாம் செய்யக்கூடிய தியாகம் என்ன தெரியுமா? இறைவனுக்காக, அந்த இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நாம் நமது தொழில் துறைகளில் இருந்து, நமது இல்லங்களில் இருந்து இறைவனுடைய இறை அழைப்பு ஒடுக்கப்பட்டவுடன் நாம் ஹிஜ்ரத்து புறப்பட்டுக் கொள்வது. தொழுகைக்காக செய்வது தொழில், அதுவும் ஹிஜ்ரத்து தான். உள்ளங்களிலே பலவிதமான ஊசலாட்டங்கள், பலவிதமான எண்ணங்கள், சைத்தானுடைய மேல் ஆதிக்கங்களுடைய இந்த எண்ணங்கள் எல்லாம் உள்ளத்திலே ஊடுருவி இருக்கும். அவைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நான் இறைவனின் அடிமை, அப்துல்லா, நான் இறைவனின் அடிமை, நான் இறைவனின் கட்டளையை, இறைவனின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செல்கின்றேன் என்பதாக புறப்பட்டு நடந்து வருவது. அந்த நிஜத்திற்கு நாம் வரக்கூடிய ஒவ்வொரு இடத்திற்கும் வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு பாவங்களை அழித்து நன்மைகளை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். நமது தரஜாக்களை, அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்துகின்றான். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க! நாம் செய்யக்கூடிய இந்த ஹிஜ்ரத்திற்கு, அந்த ஹிஜ்ரத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம் அனைவரும் செய்யலாமா? சத்தம் கம்மியா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய ஹிஜ்ரத்து இன்றைய காலகட்டத்திலே நாம் முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து படைத்த அந்த வல்ல ரப்புல் ஆலமீனை வணங்குவதற்காக கூட்டம் கூட்டமாக, படையாக நாம் புறப்பட்டு வருவோம் என்றால், இன்றைக்கு எதிரிகள் நம்மளை கண்டு அஞ்சுவார்கள், நம்மளை கண்டு எதிரி சங்கி பயப்படுவார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், அந்த நிலை போய்விட்டது. நாம் பயந்துகிட்டு இருக்கோம், எப்பொழுது என்ன நடக்குமோ தெரியவில்லை என்பதாக. இந்த நிலை மாற வேண்டும் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இறைவனுக்காக, மாணவி அவர்கள் நான் பிறந்த, நான் நேசித்த அந்த பிறந்தகத்தை இறைவனுக்காக துக்கமாக அதை மதித்து, துச்சமாக மதித்து அவர்கள் வெளியேறினார்களே, அதுபோன்று இந்த செல்லா காசுக்காக வேண்டி நாம்
இந்த செல்லா காசுக்கு அடிமை அல்ல, இந்த காசு எனக்கு தேவையில்லை, இறைவனின் இறை அழைப்பு, இறைவனின் இறை கடமை, அதுதான் எனக்கு பெரிது என்பதாக ஒவ்வொருவர்களும் கடையில் இருக்கக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அந்த கடையை அப்படியே போட்டுவிட்டு பெரிய கூட்டம் கூட்டமாக படைப்படையாக ஹிஜ்ரத் செய்து இறை இல்லத்தை நோக்கி இறைவனை வணங்க வர வேண்டும். அதுதான் நாம் செய்யக்கூடிய ஹிஜ்ரத்தாக இன்றைய ஹிஜ்ரத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆக இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறு இன்னும் நீண்ட நெடிய வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹிஜ்ரியுடைய ஆண்டு முஹர்ரம் மாதம், முதலாம் மாதம், ஹிஜ்ரி ஆண்டு துவக்கம் முதல் மாதம் முஹர்ரம். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் அன்றுதான் ஆஷுராவுடைய தினம். அன்றும் சரித்திர நிகழ்வுகள் நிரம்ப நடந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தஆலா அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா நாள் 10ஆம் நாளுடைய சிறப்பை இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரத்தில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. எல்லாம் வல்ல ஏக இறைவன் நாம் இன்றைய இருக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரி ஆண்டிலே நாம் ஒன்றை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த இறை இல்லத்தை உருவாக்குவதற்காக வேண்டி நமது மகல்லாவாசிகள், முன்னோர்கள், மூதாதையர்கள் எவ்வளவு பாடுபட்டு இந்த இறை இல்லத்தை எழுப்பியிருப்பார்கள், உருவாக்கி இருப்பார்கள். அவர்களையும் நாம் இன்றைய தினம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த முஸல்லாவிலே நின்று நமக்கெல்லாம் ஆசிரியரை வழங்கிய, நம்மளையெல்லாம் நல்வழியிலே நேர்வழியிலே பயானின் மூலமாக, சொற்பொழிவின் மூலமாக நம்மளை ஒன்று சேர்ந்த இமாம்களையும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதில் குறிப்பாக கடைசியாக இதே சென்ற முஹர்ரம் மாதத்தில் தான், ஹிஜ்ரி ஆண்டுடைய பிறப்பில் தான், முஹர்ரம் மாதம் துவக்கம் ஜும்மாவுடைய நன்னாளிலே இது போன்ற பிரசங்கத்தை நிகழ்த்திவிட்டுத்தான் தங்கைக்குரிய, கண்ணியத்துக்குரிய, மரியாதைக்குரிய அப்துல் ஹமீது இன்னாமி ஹதரத் அவர்கள் நம்முடைய இல்லம் சென்றார்கள். இல்லம் சென்றவர்களை அல்லாஹ் தஆலா தனது இல்லத்திற்கு, அந்த சோழத்து இல்லத்திற்கு அவர்களை அழைத்துக் கொண்டார். அவர்களையும் நான் இந்நேரத்திலே, இத்தினத்திலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மகல்லாவுக்காக வேண்டி உழைந்த அருமாறுபட்ட மகல்லாவாசிகள் அனைவருடைய அந்த மன்னரைகளையும் அல்லாஹ் ஒளிமயமாக ஆக்குவானாக. இறுதியாக பணி செய்த இமாம்கள், அந்த இமாமுடைய மன்னரைகளையும், அப்துல் ஹமீத் இன்னாமி ஹதரத் அவருடைய அந்த மன்னரையும், இந்த மகல்லாவாசிகள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மன்னரை அத்துறை மன்னரைகளையும் அல்லாஹ் ஒளிமயமாக சுவன பூங்காவனமாக ஆக்கி அமைத்து தந்த புரிவானாக. என்று சொல்லக்கூடிய துஆவுடன் எனது வார்த்தையை நிறைவு செய்து கொள்கின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.